வணக்கம் மக்களே. இன்றைக்கி சுண்டைக்காய் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் இரும்பு சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. கால்சியம் சத்து இதில் அதிகமாகவே அடங்கியிருக்கு. இது ஒரு மருத்துவ காய்கறி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதிக சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கிறதுனால இது ஒரு முக்கியமான காய்கறி. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது. இதை நம்ம சாம்பார், பொரியல், வத்தல், துவையல், காரக்குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். சுண்டைக்காயை நல்லா வதக்கி தேங்காய், வரமிளகாய், புளி, உப்பு வச்சு அரைச்சி துவையலாகவும் நம்ம சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குடல் புழுக்கள் மற்றும் வயிற்று பூச்சிகளை இது என்ன ஆகும்னா அழிக்கும். அதே போல் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி ரத்தத்தை சுத்திகரிக்கும். அஜீரண கோளாறை சரி செஞ்சு நெஞ்சில் உள்ள சளியை போக்கக்கூடிய முக்கியமான பணியை இந்த சுண்டைக்காய் மேற்கொள்ளுது. இதில் கால்சியம், இரும்பு சத்துக்கள் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு நல்ல வலிமையை தரக்கூடியது. பொதுவாக ரத்த சோகையை இது முக்கியமாக நீக்கும். ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்கும். ஆஸ்துமா, வறட்டு இருமல், மார்பு சளி போன்ற பிரச்சனைகளுக்கு சுண்டைக்காய் வத்தலை நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டு நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை பெறுவோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.